என்ன எல்லாரும் வித்த காட்டுற மாதிரி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கியே? விஷயத்த சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். அத்தை, கோயிலுக்கு எதுவும் கூட்டிட்டு போனீங்களா? கோயிலுக்கெல்லாம் போல, ஆனா நல்ல விஷயத்துக்காக தான் போயிட்டு வந்திருக்கோம். நீங்க நல்ல விஷயத்துக்கு கூட்டு போனீங்க. அடடா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏய், உன்னை யாருடா நம்ப சொன்னா? இந்த குடும்பத்துக்குள்ள நல்லதை பேசிட்டு வந்திருக்கோம். உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அம்மா, அவனை விடுங்க, நீங்க விஷயத்த சொல்லுங்க. இந்த மதுரை பஸ் ஸ்டாப்பு கிட்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல? எந்த பள்ளிக்கூடம்? அதான்ப்பா, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல? ஆமா. இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குமா தேனை கூட்டு போனீங்க? அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறீங்களா? ஆமாடி, இவளை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்க போறேன். யாரடி இவ? அப்பதா ஸ்கூலுக்கு எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எல்லாம் இந்த வீட்டு மேல வாங்கின கடன் அடைக்கத்தான். கடன் அடைக்கவா? ஆமா, வருமானத்துக்கான வழியை தான் பண்ணியிருக்கேன். அப்போ மதனிய ஸ்கூல்ல டீச்சரா சேர்த்துட்டு வந்திருக்கீங்களா? அட யாரு நீ வேற? அவ இன்னும் ஸ்கூலே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள எப்படி டீச்சர் ஆக முடியும்? லூஸ் போடி. ஆமா மாமா, மத்தவங்க மட்டும் என்ன இங்க ப்ரொஃபஸராவா இருக்காங்க? அத்தை, அவன்கிட்ட சொல்லி வைங்க, இப்படி ஜாடையா பேசுறதெல்லாம் வேண்டாம். ஜீவா, அத்தை சொல்லுங்க அத்தை. அந்த பள்ளிக்கூடத்து கரஸ்பாண்டன்ட் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கேன். அத உடனே கொடுக்கணுமா? கொஞ்சம் தள்ளி கொடுத்தா? அவங்க 3 நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை தள்ளி வைக்க சொல்ல முடியுமா? அது எப்படி? கரெக்டா இந்த 3 நாள்ல கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கீங்க. ஏன், அதுக்கு என்ன இப்போ? 3 நாளைக்குள்ள தனி ஆளா மதினி எப்படி இதை செய்ய முடியும்? இவ எப்படியோ செஞ்சுட்டு போறா, உனக்கு என்னடா வந்தது? அத்தை, இருந்தாலும் கஷ்டமா இருக்காதா அத்தை? கஷ்டத்தெல்லாம் பார்த்தா வருமானம் வராதத்தா. ஓம் பிள்ளைக்கு தானே இந்த வீட்டை வச்சு கடனை வாங்கி கொடுத்தேன். அந்த லோனையும் கட்டலை இந்த விளங்காதவன். அந்த காசையும் தின்னு ஏப்பம் விட்டுட்டான். தோ இவ தங்கச்சிக்காரி, அவ செயினை கழட்டி கொடுத்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டா. அந்த கடனை நாம தானே அடைக்கணும். மீனாட்சி டூருக்கு டிக்கெட் போட்ட நேரம் பார்த்து கரெக்டா அப்பதான் இப்படி பண்ணிருக்கு. இவங்கள போக விடாம தடுக்கத்தான் இந்த வேலையை பார்த்துருக்கா. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா ஒரு ஜாக்கெட்டை எம்ப்ராய்டரி போட மாலதி கிட்ட கொடுத்தாலே 1 வாரம் ஆக்குவா. 3 நாள்ல 250 பண்ணணும்னா எப்படிமா? அந்த புள்ள விரலெல்லாம் என்னத்துக்காகுமா? அதெல்லாம் தாங்கிக்கிட்டு செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் எப்படா கடன் அடைக்க முடியும்? மருமகளே, உன்னால இதை பண்ணிட முடியுமா? முடியுங்கிறதுனால தான்டா சரின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கா. ஓ, ஏண்டி அம்மா, உன் புருஷன் கடனே அடைக்கணும்ல? அம்மாச்சி, அம்மாச்சி சூப்பர் அம்மாச்சி, நீங்க வேற லெவல். நான் கூட கொடைக்கானல் டூரை எப்படி தடுத்து நிறுத்துறதெல்லாம் நினைச்சேன், ஆனா நீங்க வேற வேற மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இதெல்லாம்? நான் ஒன்னு நினைச்சா அதை சாதிக்காம விட்டுருவேனா? எப்பேற்பட்ட ஆளுங்களெல்லாம் நான் பார்த்திருப்பேன். இவளுங்கெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். ஆனா ஒரு விஷயம் அம்மாச்சி, உங்க திறமை யாருக்கு வரும்? அவளுக்கு தெரிஞ்ச எம்ப்ராய்டரிய வச்சு நீங்க அவ கண்ணைய குத்திட்டீங்க பாத்தீங்களா? கலக்கிட்டீங்க அம்மாச்சி, வேற லெவல். தேவி, யாரை எதால அடிக்கணுமோ அத்தால தான் அடிக்கணும். இப்ப பாரு, என்னை யாரும் பொல்லாதவன் சொல்ல மாட்டாங்க, பொறுப்பா நடந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமா அம்மாச்சி, எனக்கு கூட அப்படிதான் ஃபீல் ஆகுது.
அவ புருஷன் கடன் அடைக்க போறோன்னு விடிய விடிய கழுத்தொடிய வேலை பார்க்க போறா. அப்போ தேனுக்கு தேனிலவ பத்தி யோசனையே வராது. இவ மட்டும் இல்ல, இவ தங்கச்சியும் இவங்களை எங்கேயும் அனுப்புறதுக்கு நினைச்சு கூட பார்க்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் உனக்கு அந்த ஆர்டரையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல முடியும்? என்னை நம்பி வேற வாக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த ஆர்டர் முடிச்சா நிறைய பணம் வரும். உன் மாமாவோட வீட்டு கடனை கொஞ்சம் அடைக்கலாம்ல, இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ல, பாட்டியும் என்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அவங்க ஏத்துக்கலனாலும் நீ அந்த வீட்டு மருமக தான். சொன்னா புரிஞ்சுக்கோ, அவங்க வேணும்னே இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. அவங்க எதுக்கு வேணாலும் பண்ணட்டும். ஆனா இப்போ அவங்க சொன்னதை நான் செஞ்சா என் மேல இருக்கிற கோவம் கொஞ்சமாவது அவங்களுக்கு குறையும்ல. இதை நான் அதுக்கான வாய்ப்பா எடுத்துக்கிறேன். என்ன தேனு? எங்களுக்காக நீ புக் பண்ண போக முடியாம போயிடுச்சு. சாரிடி. அது பிரச்சனை இல்லக்கா. ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைச்சேன். இப்போ இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் போய்க்கிறோம். நீ ஃபீல் பண்ணாத. நான் வைக்கிறேன். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளே அவளை வேணும்னே இங்க கூட்டிட்டு வந்து அங்க பிரதட்சணை பண்ண வச்சிருக்காங்க. இப்போ எம்ப்ராய்டரி ஆர்டர்னு சொல்லி மெஷின் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவ மாமா கூட சேர்ந்து இருக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா என் அக்கா சந்தோஷமாவும் இருக்க மாட்டா. அவளை காப்பாத்த நீதான் ஒரு வழியை காட்டணும். நாம் என்ன கோயிலுக்கு சாமி கும்பிடவாயா வரோம்? ஏதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர் கலரா தென்படணும் வந்தா கோவிலே வறட்சியா இருக்குதே மாப்ள. இங்காரா என்னடா இவன் இப்படி மாறிட்டான்? ஏ ஜோசியம், நீ எங்க ரேஞ்சுக்கு வந்துட்ட? உன் கூட சுத்தினா வேற எப்படி இருப்பாங்க? ஏயா 2 ஐஸ் கியூப் வாங்கி குடியா, கண்ணுல வச்சுக்கிட்டோம், குளிர்ச்சியா இருக்கும்ல. சரி மாப்பிள்ள வா, நம்ம சாமியை போய் பார்ப்போம். டேய், அப்போ உண்மையிலேயே நீங்க சாமி கும்பிட வந்தீங்களா? அது என்னன்னே தெரியலையா, வெளியே போயிட்டே இருந்தனா அப்போ ஏதோ ஒரு காந்த சக்தி என்ன உள்ள இழுத்துருச்சு. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.